ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டோரி சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான கதை பத்தி தாங்க பார்க்க போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. கரும் சிறுத்தையும் புலியும் பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஒரு அடர்ந்த காடு பகுதியில ஒரு கரும் சிறுத்தையும் புலியும் வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. அந்த புலிக்கு கரும் சிறுத்தையை விட தன்னோட தோல்தான் அழகா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. அதனால எப்பவும் அகங்காரத்தோடயே சிறுத்தைய வம்பிழுத்துக்கிட்டே இருக்குமாம் இந்த புலி. ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரர்கள் கூட்டம் அந்த காட்டுக்குள்ள வந்தாங்க. அப்போ சின்ன சின்ன மிருகங்களிலிருந்து பெரிய காட்டு மிருகங்கள் வரைக்கும் எல்லா மிருகங்களையுமே பிடிச்சி கூண்டுல அடைச்சாங்க. சில புலி குட்டிகளையும் அவங்க பிடிச்சிட்டு போய் கூண்டுல அடைச்சத அந்த கரு சிறுத்தைக்கு தெரிய வந்துச்சு. அதனால அதுங்களை காப்பாத்த புலியும் சிறுத்தையும் போனுச்சுங்க. அப்போ மரத்து மேல இருந்த ஒரு வேட்டைக்காரன் புலியோட நிறத்தை வச்சு புலி வர்றத சுலபமா கண்டுபிடிச்சு அது மேல ஒரு வலைய போட்டு பிடிச்சிட்டான். ஆனா கருமை இடத்துல இருந்த அந்த கரும் சிறுத்தைய அவன் கவனிக்கல. அந்த கருஞ்சிறுத்தை என்ன பண்ணுச்சு தெரியுமா? மெதுவா வேட்டக்காரங்க இருக்கிற இடத்துக்கு வந்து பதுங்கி அந்த வேட்டக்காரங்களை அடிச்சு விரட்டுச்சு இந்த கருஞ்சிறுத்தை. இத்தனை நாளா தன்னோட தோல் அழகு முக்கியம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த புலி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. சிறுத்தையோட கரும் தோல் தான் இன்னைக்கு பதுங்கி இருந்து வேட்டக்காரங்க கிட்ட இருந்து தன்னை காப்பாத்துச்சு, உண்மையா புரிஞ்சுக்கிடுச்சு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அழகா இருக்கிறது ரொம்பவே ஆபத்தான விஷயம் தாங்க. நம்ம தான் அழகு அப்படின்னு சொல்லி பெருமையா பீத்திக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. அது பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு அது நமக்கே விபரீதமா முடிஞ்சிடும். ஸோ இதுதான் இந்த கதையோட அர்த்தம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளோட உங்களை சந்திக்க வரேங்க. நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.